சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம். அது என்னங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாவிஷ்ணு பூர்ண அருளை பெறுவதற்காகவும், நம் வறுமை நீங்கி செல்வ வளம் பெறுவதற்காகவும் உகந்த ஒரு முக்கியமான நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்னன்னு பலருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை சங்கிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சூரியன் ஸ்திர ராசியான நில ராசிகளான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 4 ராசியில் பிரவேசிக்கும் போது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அப்படி வைகாசி மாதம் 1ஆம் தேதி நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாள்ல நம்ம விஷ்ணு பகவானுக்கு துளசி சாற்றி வீட்ல நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யும்போது நம் வீட்டில் செல்வம் நிறைவாக நிலைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ரொம்ப நாள் வேண்டுதல் விரைவில் நடக்கணும் அப்படின்னா, விஷ்ணு கோவிலுக்கு அதாவது பெருமாள் கோவிலுக்கு 27 மலர்கள் உங்க கையில வச்சுக்கிட்டு, கொடிமரத்தோட சேர்த்து அந்த மூல கர்ப்ப கிரகத்தையும் 27 முறை சுற்ற வேண்டும். அதாவது ஒவ்வொரு சுற்றிற்கும் ஒவ்வொரு மலர் அந்த கொடிமரத்தில் சமர்ப்பித்து, இது போல நீங்க தொடர்ந்து 27 முறை வலம் வந்து உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதலை நீங்க அந்த தெய்வத்திடம் மனமுருகி வைக்கும்போது, அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் உங்களுடைய நியாயமான வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். அதற்கும் அடுத்த நாள் சனி ஜெயந்தி, சனிக்கிழமை அமாவாசை, கிருத்திகை 3ம் சேர்ந்து வருகின்றது. இந்த நாள்ல நம்ம வீட்ல குலதெய்வத்தை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும்? குலதெய்வத்திற்கு கட்டாயம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனல்ல லாங் வீடியோவா போட்டிருக்கோம். கீழ ப்ளே பட்டன்ல லிங்க் இருக்கு. தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.